பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஈவினிங் சர்வீஸ்க்கு வந்த உங்கள் அனைவரையும் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம் என்று நான் நினைக்கிறேன். கலாத்தியரின் புஸ்தகம், கலாத்தியர் புதிய ஏற்பாடில் பக்கம் 262, 6ஆம் அதிகாரம் 1 - 5 வசனங்கள் வரை வாசிக்கும். மைக்கில் வாசிக்கிறீங்களா? சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவன் அவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே என்று நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 6, 1 - 5 இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு சீர் பொருந்த பண்ணுங்கள். சீர் பொருந்த பண்ணுங்கள், ரெஸ்டோர், சீர் பொருந்த பண்ணுங்கள் என்பதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. இந்த முதலாவது வசனத்தை உங்களில் ஒருவர் சத்தமாக வாசிக்கும்படி நான் மறுபடியும் கேட்டேன். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை சீர் பொருந்த பண்ணுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு வேலைக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணும்போது, புதுசாக ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கையில் ஒரு ஷீட்டு கொடுப்பாங்க, இல்லை முன்னாடியே ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்குவாங்க. அது என்ன அப்படின்னா, அது பேர் தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். உங்களுடைய வேலையினுடைய தன்மை என்ன, நீங்கள் என்னென்னலாம் செய்யும்படி இந்த வேலைக்கு உங்களை நான் எடுத்திருக்கேன் என்று சொல்லி அவர்கள் உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஜேடி என்று சொல்வார்கள், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க நம்மளை ஒரு காரியத்துக்காக வேலைக்கு எடுத்திருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சதையோ இல்லை நமக்கு பிடித்ததையோ அந்த இடத்துல நம்ம செய்ய முடியாது. உன்னை இதுக்காக தான் உன்னை நான் அழைத்திருக்கிறேன், இதுக்காக தான் உன்னை நான் சம்பளத்துக்கு நான் உன்னை உள்ளே கொண்டு வந்திருக்கேன், அதனால் நீ என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுப்பாங்க. அதான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். வேலையினுடைய தன்மை என்ன, நீ என்னென்னலாம் வேலை செய்யணும். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த உபதேசம் என்னென்றால், ஒரு கிறிஸ்டியனுடைய, ஒரு கிறிஸ்தவனுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனை நேசிக்கிற, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஒரு மகனுடைய, ஒரு மகளுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, என்ன காரியத்தை செய்யும்படி கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறார், எதற்காக அவர்களை வாங்கியிருக்கிறார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். அப்போ உங்களுடைய முக்கியமான ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் முக்கியமான காரியம், இன்னைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன சொன்னேன், சீர் பொருந்த பண்ணுங்கள், ரெஸ்டோர், சீர் பொருந்த பண்ணுங்கள். அதுதான் இந்த செய்தியுடைய தலைப்பு. இதுதான் உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இயேசு உங்களை எதற்காக பிடித்திருக்கிறாரோ அதனுடைய நோக்கம், நிறைய நோக்கங்கள் இருக்குது. அதில் ஒரு நோக்கம், எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற கிருபையின்படி, எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற விசுவாச அளவின்படி இந்த வசனங்களை படிக்கும்போது நான் ஒரு அதிகாரத்தை நான் நிறையா நேரம் செலுத்தி வசனங்களை அங்கங்கே பார்த்து என்னுடைய
என்னுடைய டெய்லி நான் படிக்கிற வேத பகுதியை நான் ரொம்ப நேரம் செலுத்தி நான் பார்ப்பேன். அது ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு தயவு. அதனால் என்னுடைய பிரசங்கம், என்னுடைய செய்தி ரொம்ப கத்தி கூச்சல் போடுகிறதா இல்லாமல் நான் எளிமையாக எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த டீச்சிங், அந்த உபதேச அடிப்படையில் நான் கற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு போதிக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுப்பாராக. இந்த நாளிலையும் இதை கொடுத்து நாம் கற்றுக்கொள்வோமாக. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் என்று பார்க்கிறோம். குற்றத்தில் அகப்படுதல். இப்போ இது யாருக்கு சொல்லுது அப்படின்னா, ஒரு விசுவாசி சர்ச்சுக்கு வராங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, சகோதரராக இருக்கிறாங்க, சகோதரியாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர், இயேசுவை ஏற்றுக்கொண்ட சர்ச்சுக்கு வர்ற ஒரு நபர் ஒரு குற்றத்தில் அகப்பட்டால், அப்படி என்று பார்க்கும்போது, ஒன்று குற்றத்தில் அகப்பட்டால் அப்படின்னு சொல்லும் போது எப்படி அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தில் யோவான் 8:3-4 உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன். இது ஒரு பாவம், ஒரு தீமை. இதே போல் எந்த குற்றத்தில் வேணால் அகப்பட்டிருக்கலாம். யோவான் 8:3-4 வாசிக்கும் போது, அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இங்கே பார்க்குறோம், யாதொரு குற்றத்தில் அகப்பட்டாள். அப்போ சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ ஒரு தீமை செஞ்சுட்டாங்க, ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. அந்த தவறு செய்த பிறகோ இல்லை செய்யும் போதோ அவர்கள் பிடிபட்டார்கள். அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சர்ச்சில் இருக்கிற ஒரு நபர் தீமை செஞ்சது இன்னொருத்தவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அதான் அகப்பட்டாள். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நான் செய்கிற தீமை அப்படி கர்த்தர் தெரியப்படுத்துவாரா? நம்ம செய்கிற தீமையை கர்த்தர் தெரியப்படுத்துவாரா? நம்ம செய்கிற தீமையை எல்லாவற்றையும் கர்த்தர் தெரியப்படுத்தினா நம்ம யாருமே இப்படி முகத்தை திறந்து போட்டு உட்காந்துருக்க முடியாது. எல்லாருமே முக்காடு போட்டு தான் உட்காந்துருக்கோம். இப்போ கர்த்தர் எல்லா தீமையும் அப்படியே ப்ரொஜெக்டரில் போட்டு அப்படி காண்பிக்கிறவர் அல்ல, அவர் மறைக்கிறவர். அன்பு சகல பாவத்தையும் மூடும் என்று பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் கன்சீல் பண்ணுகிறார் நம்முடைய குற்றங்களை. அவருடைய அன்பு என்ன பண்ணுது? மறைக்குது. நீங்கள் கீழே கார்பெட் பார்க்குறீங்க, கார்பெட்டு கீழே ஒரு காரியம் இருந்து மேலே கார்பெட்டை போட்டால் அந்த அசிங்கமான காரியம் வெளியே தெரிகிறது போல கர்த்தருடைய அன்பு நம்முடைய நிறைய தீமையை மூடி இருக்கு. ஆனால் கர்த்தராகிய தேவன் தீமையை அப்படியே ஒரு சாக்கை போட்டு அவரால் மூடி போக முடியாது. ஏன்னா அவர் நீதியானவர் இல்லையா? அதனால் அந்த தீமைக்கு அவர் நீதியான தீர்ப்பு செய்யணும். அதனால தான் நம்ம பார்க்குறோம், நம்முடைய தீமைக்கு பதிலாக இயேசு நம்முடைய தீமையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ எல்லா தீமையும் கர்த்தர் அப்படி ஓப்பனாக வெளியே விடுறதில்லை. ஆனால் சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படி சபையில் அகப்படுறது உண்டு. உங்களில் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், அவங்க செஞ்ச தப்பு தெரிய வந்துருச்சு. நீங்கள் செய்கிற தப்பு மற்றவங்களுக்கு தெரிய வரலாம். அவங்க ஒருவேளை ஆண்டவரை ரொம்ப நேசித்தவங்களாக இருக்கலாம். அப்புறம் கர்த்தரை விட்டு கொஞ்சம் பின்வாங்கி போய் ஒரு தீமை செய்து, அப்படி தீமை செய்தது உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால். அப்போ கேள்வி என்ன? கர்த்தர் அப்படி குற்றத்தெல்லாம் அப்படியே வெளியே விடுவாரா? இல்லை, குற்றம் செஞ்சிருந்த நான் எப்பொழுதுமே மறைக்கப்பட்டே இருக்க முடியுமா? ஒரு தவறு செஞ்சுட்டேன், எப்பவுமே நான் அதை எல்லாருக்கும் முன்னாடி அப்படி நான் மறைச்சு இருக்க முடியுமா என்று பார்த்தால் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24-25 நான் வாசிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 5:24-25. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய தப்பு உடனே வெளியே தெரிஞ்சிருது.
அதனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு வெளியே தெரிஞ்சதுனால உடனே பனிஷ்மெண்ட்டு கிடைச்சிருக்கு. அதான் சொல்லுவாங்க, பிடிப்பட்ட பாவி, இன்னொன்று பிடிபடாத பாவி. 2 பேரும் தப்பு தான் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தவன் பிடிபட்டான். நிறைய பேர் பிடிபடாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இருக்கிறோம். அப்போ இங்கே வாசிக்கிறோம், சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அது வெளிப்படலை, தீமை உடனே வெளிப்படலை, ஆனால் தீமை செஞ்சுருக்கிறாங்க. அந்த தீமை அவர்களை பின்தொடருது. 25 வாசிக்கிறோம், அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாக இருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நன்மை செஞ்சிருந்தாலோ இல்லை தீமை செஞ்சிருந்தாலோ எதுவுமே கடைசி வரை சீக்கிரட்டாக இருக்க முடியாது. நீங்கள் நன்மை செஞ்சுருந்தீங்கன்னா, மறைவாக நீங்கள் நன்மை செஞ்சிருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஒரு நாள் வெளியே கொண்டு வந்து நீங்கள் செஞ்ச நன்மைக்கு ஏற்ற பலனை கொடுத்து உங்களை ஹானர் பண்ணுவார். மறைவாக தீமை செஞ்சிருந்தாலும் அது ரொம்ப நாள் அப்படியே மறைவாகவே இருக்க முடியாது. அது ஒரு நாள் வெளியே வந்து தான் ஆகும். அப்போ யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், அப்போ இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது நமக்கு ஒன்று தெரியுது. குற்றம் செய்த ஒரு நபர் கடைசி வரை அந்த குற்றத்தை சாக்கு கடியில் மறைச்சு போட்டு இருக்க முடியாது. ஒரு நாள் அது வெளியே வரும். ஒரு தம்பி, சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு தம்பி, அந்த தம்பியே ஒரு நாள் அந்த பாஸ்டர் அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. அன்னைக்கு நம்ம அந்த சந்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடையில் போய் நம்ம போய் இன்றைக்கி மார்னிங் காலையில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு அவருடைய மனதில் தோண்டிருக்கு. அதனால் அந்த பாஸ்டர் வந்து போகிறார். வெளியே இருக்க கடைக்கு போகாமல் அந்த சந்துக்குள்ளே இருக்கிற கடைக்கு போய் சாப்பிடணுன்றதுனால அவர் போகிறார். போகும்போது அந்த சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு வாலிப பையன் அங்கே நின்று சிகரெட் குடிச்சுட்டு இருந்தான். அதை அந்த பாஸ்டர் என்ன பண்ணார், பார்த்துட்டார். பார்த்தோன்னே கூப்பிட்டாரா, தம்பி என்னப்பா அது? பாஸ்டர், இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பாஸ்டர். யாதொரு குற்றத்தில் அகப்பட்டார். சில நேரத்தில் இப்படி கையும் மெய்யுமா பிடிக்கப்படலாம் நீங்கள் செய்கிற தப்பிதான். ஏன் அப்படி ஆண்டவர் ஓப்பன் பண்ணுறாரு? உங்களை காண்பிச்சு அசிங்கப்படுத்துறதுக்கு இல்லை. இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்ன? உங்களை சீர் பொருந்த பண்ண. ஹல்லேலூயா. இப்போ அந்த தம்பிகிட்ட பாஸ்டர் சொன்னானே, பாஸ்டர் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பாஸ்டர். பாஸ்டர் சொன்னாரா, தம்பி இதை நீ ஃபஸ்ட்டு டைம் செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட காமிச்சு கொடுத்துருக்க மாட்டார். நீ நிறையா தடவை என்ன பண்ணியிருக்க, நீ இதை செஞ்சுருக்க. அதனால தான் இன்னைக்கு இந்த காரியத்தை கர்த்தர் என்கிட்ட காண்பிச்சு கொடுத்துருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு முன்னாடி மறைக்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்கிற தீமையை ஒரு சாக்களை போட்டு மறைக்க முடியாது. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளை எப்போவுமே ஜாக்கிரதையாக வாழணும். நமக்கு 2 கண்ணு, நான் நம்மளை பார்க்குறது 1000 கண்ணு. அதை தாண்டி மேலே ஒருத்தவரை நம்மளை என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டே இருக்கிறார். சரி, இப்போ யாதொரு குற்றத்தில் அகப்படுற ஒரு காரியம். அப்போ குற்றம் செய்யும் போது அகப்படுறது ஒன்று இருக்குது. குற்றம் செய்யும் போதோ இல்லை குற்றம் செஞ்சு முடித்த போதோ அகப்படுற ஒரு காரியத்தையும் இந்த வசனம் குறிக்குது. இன்னொன்று, உங்களில் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் என்று சொல்லும்போது ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ பாவத்தினால மேற்கொள்ளப்படுதல், பாவத்தினால மேற்கொள்ளப்படுதல் என்று பார்க்கும்போது அதை விளக்குறதுக்காக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்வேன். ஒரு பையன், அவன் ஒரு பாம்பு வளர்த்தானான். அந்த பாம்பு ரொம்ப சின்னதாக இருந்தது. அந்த பாம்பு அவனோட சேர்ந்து விளையாடுமா, அந்த பாம்பு அவனை சுற்றி கொள்ளுமா. இப்போ நிறைய பேர் வான் பண்ணியிருக்கிறாங்க, நீ வந்து பாம்போட விளையாண்டுட்டுருக்கிற, இது விஷம் நிறைந்தது, உயிருக்கு ஆபத்து என்று சொல்லும்போது அவன் சொன்னானா, இல்லை இது ஏன் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது, நான் இதை போன்னு சொன்னால் போயிடும், நான் இதை விடணும்னு நினச்சா நான் விட்டுருவேன். சில பேர் அப்படி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஏன்ப்பா இந்த தீமை செஞ்சுட்டே இருக்க, ஏன்ப்பா இந்த தப்பு செஞ்சுட்டே இருக்க. இல்லை இல்லை, நான் அதுக்கு அடிமைலாம் இல்லை, நான் விடணும்னு நினச்சா
நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அவனை வான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவனும் அந்த பாம்புக்கு தேவையான சாப்பாடை போட்டு போட்டு ஒரு செல்லப்புள்ள போல வளர்த்து வந்துருக்கிறான். ஒரு நாள் அந்த பாம்பு ரொம்ப பெருசாயிடுச்சு. பெருசாகி எப்பொழுதும் போல அவனை சுற்றி கொள்ளுது. இந்த முறை அவனை சுற்றி கொள்ளும்போது அவனை அதிகமாக இருக்குது. இறுக்கி அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. அவன் எப்போ போல அந்த பாம்பு நம்மளை விட்டு போயிருமேன்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்க்குறான். ஆனால் அது அவனை விட மாட்டேங்குது. அவனை இறுக பிடித்து அவனை கொன்று போட்டதான். இது போல தான் பாவம். ஒரு தீமையை செய்து அதை நான் ஈஸியாக நான் விட்டுருவேன். வாக்கு போடுறது, இப்படி நிறையா தீமைகள் எடுக்கலாம். நான் லிஸ்ட் பண்ண விரும்பல. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சின்ன தப்பு தான், இதெல்லாம் பெரிய காரியம் இல்லை, இதை நான் விடணும்னு நினச்சா நான் விட்டுருவேன். அப்படி நீங்கள் செல்ல பிள்ளைய போல பாவத்தை உள்ளே வைத்து வைத்து அது என் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்களானால் ஒரு நாள் கண்ட்ரோல் உங்களை விட்டு போய் பாவத்துக்கு கண்ட்ரோல் வந்துடும். இப்போ அது எப்பப்பெல்லாம் உங்களை வச்சு அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்குதோ அப்பப்பெல்லாம் அந்த பாவம் அந்த ஆசையை உங்கள் மூலமாக நிறைவேற்றிவிடும். அப்போ முதலாவது பார்த்தோம், உங்களில் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டார். தீமை செய்யும் போது இல்லை தீமை செஞ்ச பிறகு அகப்பட்டிருக்கு, அது ஒரு காரியம். இன்னொன்று, பாவம் அவனை மேற்கொண்டு அதுலேருந்து வெளியவே வர முடியாமல் அகப்படுதல், அகப்பட்டிருக்கிறது, உள்ள டஞ்சனுக்குள்ள ஒரு கூடுக்குள்ள அகப்பட்டிருக்கிற நிலைமை. என்னால் இப்போ வெளியே வரணும்னு நினச்சா வெளியே வர முடியல. நான் இயேசுவை நேசித்தேன், நான் விசுவாசி, இப்போ இந்த ஒரு தீமைக்குள்ளே நான் மாட்டிட்டேன். இப்போ இது என்னை எப்பப்போ தேவை என்னை யூஸ் பண்ணிக்குது. இந்த பாவத்திலிருந்தனால வெளியே வர முடியல. அப்போ நம்ம யோசிக்கக்கூடாது, பாவங்கிறது ரொம்ப சின்னது, எளிது, ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. பைபிள் நமக்கு எதை சொல்லுது என்றால் எபிரேயர் 2:2 வாசிக்கிறோம். எபிரேயர் 2:2 ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க. அப்போ எந்த செய்கைக்கும் எந்த கீழ்ப்படியாமைக்கும் ஏற்ற தண்டனை இருக்குது அப்படின்னு நமக்கு பைபிள் சொல்லுது. நம்ம எதையும் ஈஸி, இந்த தீமை தானே, இதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார், இது தானே, இது நம்ம ஒரு 10 ரூபா அப்படி நம்ம எடுத்துக்கிறதுனால இதை ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் ஆண்டவர் எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு யோசித்தா வேதம் சொல்லுது எந்த செய்கைக்கும் எந்த கீழ்ப்படியாமைக்கும் அதற்கு ஏற்ற நீதியான தண்டனையை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்கு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் நிறைய நேரத்தில் சுவிசேஷத்தை என்னைக்கோ ஒரு நாள் நான் கேட்டேன் என்று நாம் இருக்க முடியாது. சுவிசேஷத்தை தினமும் நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் சில கீழ்ப்படியாமல், சில மீறுதல், சில கர்த்தருக்கு விரோதமான செய்கை நம்மளை அறியாமல் நம்மளை மிஞ்சி வரும்போது அதற்கு ஏற்ற பனிஷ்மெண்ட் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவரே, அந்த பனிஷ்மெண்ட்டை சிலுவையில் நீர் எனக்காக ஏற்றுக்கொண்டிரு, அதனால் இயேசுவை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி நம்மை ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படி சொன்னார், நம்மை 5 முறை பார்த்தா அதற்கு ஈட இயேசுவை 50 முறை பார்த்துருந்தோமா. ஹல்லேலூயா. நமக்குள்ளே பார்க்கும்போது சார் எவ்வளோ கீழ்ப்படியாமல் என்கிட்ட இருக்குது, எவ்வளோ மீறுதல் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே பார்த்தா நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனால் விசுவாச வாழ்க்கையில் ஓடணும்னா 5 முறை என்ன பார்த்தேன்னா 50 முறை இயேசுவை பார்த்து என்னுடைய மீறுதலுக்காக நீர் அடிக்கப்பட்டு உங்களுடைய நீதி எனக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதனால் என் ஓட்டத்தை நான் தொடர்ந்து ஓட எனக்கு பலன் தாரும் என்று அவரை பார்த்து சுவிசேஷத்தை தினமும் பார்த்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ உங்களில் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டார். அப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்துடைய அடுத்த பகுதி, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள்.
ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். நீங்க ஆவிக்குரியவர்களா? ஆவிக்குரியவர்கள், ஆண்டவருடைய பிள்ளை. உங்களில் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டார். அப்ப குற்றத்தில் அகப்பட்ட ஒருத்தவர் இருக்கிறாரு, குற்றத்தில் அகப்பட்ட ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியா இருக்கிறாங்க. இன்னொரு சைடு ஆவிக்குரியவர்களாகிய நீங்க இருக்கிறீங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒருத்தவங்க செஞ்ச தப்பை நீங்க கண்டுபிடிச்சோன்னே உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ செஞ்ச தப்பை நான் என்ன பண்ணேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாரு. நீ யாரை வேணா ஏமாத்திக்கலாம், நான் என்ன நீ ஏமாற்ற முடியாது. கரெக்டாக கண்டுபிடிச்சேன் பாரு, கரெக்டாக நான் உன்னை தூக்குனேன் பாரு, கரெக்டாக எனக்கு தெரியும் நீ இப்படி தான் இருப்பேன்னு எனக்கு முன்னாடியே நான் யோசித்தேன். அப்படிப்பட்டவர்களா இல்லை ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள்? உங்கள் வீட்டில் குற்றத்தில் ஆகப்பட்ட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் அந்த நிலைமையில் இருக்கலாம். யாதொரு குற்றத்தில் ஆகப்பட்ட நீங்கள் இருக்கலாம், உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கலாம், இல்லை உங்களுடைய இங்கே சர்ச்சில் வர ஒரு சகோதரன் இருக்கலாம், ஒரு சகோதரி இருக்கலாம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆகப்பட்ட அவங்கள ஆவிக்குரியவன்னு சொல்லிக்கிற நீ, நான் அந்த தப்பு பண்ணலை, அம்மா அந்த தப்பு பண்ணியிருக்கேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் அந்த தப்பு பண்ணலைப்பா, நான் ரொம்ப ஆவிக்குரியவன் அப்படின்னு சொல்கிற நீங்கள் என்ன பண்ணணுமா? சாந்தமுள்ள ஆவியோடே. சொல்லுங்க, சாந்தமுள்ள. இந்த வசனம் 3 பார்த்தோம். உங்களில் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே. சாந்தமுள்ள ஆவி அது நமக்கு வருதா? குற்றத்தை பார்த்தோன்னே, குற்றத்தில் ஒருத்தவங்க அகப்பட்டோன்னே அந்த சாந்தமுள்ள ஆவி நமக்கு இருந்தால் அந்த குற்றத்தை கன்சீல் பண்ணுவோம், மறைப்போம். சாந்தமுள்ள ஆவி நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச குற்றத்தை எவ்வளோ தூரம் பரப்பணுமோ அவ்வளோ தூரம் என்ன பண்ணுவோம், பரப்போம். மற்றவங்க செய்கிற தீமையை நீங்கள் பரப்புனீங்கன்னா அவங்களுக்கு செய்கிற பெரிய டேமேஜ் அதுதான். அது இயேசுவை அறியாதவங்க எப்படி இருந்துட்டு போகலாம், ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு செய்கிற பெரிய டேமேஜ் என்னென்னா, நீங்கள் அவங்க பண்ண தீமையை மற்றவங்களுக்கு சொல்லி பரப்புறது. பாருங்கள், தெருவில் போகிறீங்க, தெருவில் போகும்போது உங்கள் கையில் ஒரு பேப்பர் இருக்குது. இந்த பேப்பரை போகிறதெல்லாம் கிழிச்சு சுக்குநூறாக கிழிச்சு தூவி விட்டு போயிட்டீங்க. மறுபடியும் அந்த பேப்பரை ஒன்றா ஒட்ட வைக்க முடியுமா? நீங்கள் தூவி விட்ட பேப்பரை அது எங்கேயோ பறந்து எங்கெங்கேயோ போயிருக்கும். அதனால ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அதை என்ன செய்யணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, ஆவிக்குரியவர்களாக நீங்கள் தீமை செயலன்னு சொல்கிற நீங்கள், நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிற நீங்கள் கண்டுபிடிச்ச அவங்கள சாந்தமுள்ள ஆவியோடே. அப்படி பட்டவனை என்ன பண்ணணுமா? சீர்பொருந்த பண்ணுங்கள். என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, இந்த வார்த்தை உங்களுக்கு உள்ள போட்டோம். சீர்பொருந்த பண்ணுங்கள். சீர்பொருந்த பண்ணுதல் என்று சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உடைஞ்சு போன அந்த எலும்பை திரும்பி ஒன்னா சேர்க்கிறது. உடைஞ்சு போன எலும்பை, இந்த புத்தூர் கட்டில் உடஞ்சி போன எலும்பை முன்ன பின்ன இருக்கிறது சேர்த்து ஒன்றா சேர்த்து ஒரு கட்டு கட்டுவாங்க பாருங்க, அது பேர் தான் சீர்பொருந்த பண்ணுதல். ஷோல்டர் இருக்கு, ஜவ்விலிருந்து விலகி ஷோல்டர் இறங்கிருச்சு, திருப்பி அது எந்த நிலையில இருந்ததோ அந்த நிலையில திரும்பி அதை வைக்கிறது பேர் தான் சீர்பொருந்த பண்ணுதல். ஹல்லேலூயா. அப்ப யாதொரு குற்றத்தில் அகப்பட்ட ஒரு நபருக்கு நீங்க என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுதுன்னா, நீ அவங்க குற்றத்தை பரப்பாத. அவங்க ஏற்கனவே இந்த குற்றத்தெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க விசுவாசியா தேவனை நேசித்து வந்தபோது அவங்க எந்த நிலையில இருந்தாங்களோ அந்த நிலையில அவங்களை திரும்பி நிறுத்துறதுக்கு உனக்கு கர்த்தர் பொறுப்பை கொடுத்துருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஒரு புரோக்கன் போனை, உடைஞ்ச போனை உடைஞ்சிருச்சுன்னு பரப்பாம, அது எந்த நிலையில் இருந்ததோ, அது எப்படி இருந்தால் அதால் மறுபடியும் செயல்பட முடியுமோ, அந்த கை எப்படி இருந்தால் அதால் இயல்பாக இயங்க முடியுமோ, அந்த நிலையில் அதை வச்சு ஒரு கட்டு கட்டி அது இயக்குறதற்கு தேவ அன்பு நமக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. செட்டிங் எ புரோக்கன் போன், உடைஞ்சு போன அந்த எலும்பை, முறிவை திரும்பி கட்டுற ஊழியம். ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு, உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்பு என்ன? உங்கள் கணவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம், உங்களுடைய வேலை என்ன? அவர் முன்னாடி எந்த நிலையில் இருந்தாரோ அவர் செயல்படுறதுக்கு மறுபடியும் அந்த நிலையில் வச்சு கட்டுற வேலையை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்குறார். ஏன்னா நீங்கள் அந்த தப்பு பண்ணலைல்ல, உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு நபர் அந்த தப்பு பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் பொறுப்பு என்னன்னா, ஆவிக்குரியவர்களாக நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்தா, சர்ச்சில் சில குற்ற உணர்வோட, சில குற்ற மனசாட்சியோட சிலர் தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு செய்கிற ஊழியம் அவர்களை மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து விடும். ஹல்லேலூயா. இங்கே இருந்த சிலர், நீங்கள் பார்த்தறிந்த சிலர் இந்த இடத்துல இல்லாமல் தூரம் போயிருக்கலாம். ஆமாம், அவங்க தப்பு செஞ்சது உண்மைதான், அவங்க தீமை பண்ணது உண்மைதான், அவங்க அகப்பட்டது உண்மைதான். ஆனால் ஆவிக்குரியவர்களாக நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்களை அவங்க இருக்கிற நிலையில் எப்படி இருந்தாங்களோ அதே நிலையில் அவர்களை கொண்டு வந்து அவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற வேலை. இதுக்கு சீர்பொருந்த பண்ணுறதுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 12:12 வாசிக்கும். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி என்ன பண்ணணுமா? ஒருத்தவங்க சோர்ந்து இருக்கிறாங்க, தீமையினால பிடிபட்டு தீமை அவங்கள மேற்கொண்டு, அவங்கள பார்க்கும்போதே இது ஒரு கட்டில், ஒரு பாவத்தில் விழுந்த மாதிரி நான் அவங்கள பார்க்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்யணுமா? நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாக்கும்படி உங்கள் பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். முடமாயிருக்கிறது, உடைஞ்சு போனது, பிசகி போகாமல் அதை திருப்பி ஒன்றா சேர்த்து வச்சு நீங்கள் உங்களுடைய பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுங்க. அதை பார்க்கும்போது ஆண்டவர் ரொம்ப அருமையாக அதை பார்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு ஆப்போசிட்டான வேலை தான் என்ன வேலை அப்படின்னா, வெளிப்படுத்தல் 12:10 நான் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்னாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். சாத்தானோட வேலை என்ன அப்படின்னா, குற்றத்தை நல்லா தேடி பார்த்து குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கிறது தான் யாரோட வேலை? சாத்தானுடைய வேலை. அப்போ அது ஒரு விசுவாசியுடைய வேலையா இருக்க முடியாது. அவன் வேலை என்னன்னா, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். சாத்தானுடைய இன்னொரு பேர் குற்றம் சாட்டுகிறது. நீ குற்றவாளி, ஆண்டவரே நீர் இவனை ஆசீர்வதிக்க கூடாது, ஏன்னா அவன் ஒரு குற்றவாளி, அவன் தப்பு செஞ்சுட்டு வந்து உட்காந்துருக்கான், இவனுக்கு பங்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி குற்றம் சுமத்துற குற்றம் சாட்டுகிற வேலை தான் பிசாசனுடைய வேலை. அப்போ விசுவாசோட வேலை என்னன்னா, குற்றம் செஞ்சவனை திரும்பி அவனுடைய ஆதி நிலைக்கு அவனை சீர்பொருந்த பண்ணுற வேலை. அப்போ நீங்கள் எப்படி அதை செய்யணும்? நம்ம இதுக்கு முன்னாடி சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு மனுஷனை குறித்து பார்த்தோம். யார் என்றால், ஒரு சர்ச்சில்
1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், சர்ச்சில் தீமை செஞ்சு தப்பு பண்ண ஒருத்தவன். அப்போ தான் ஒரு வசனத்தை பார்த்தோம், கொஞ்சம் புளித்தமா பிசைத்தமா முழுவதையும் புளிப்பாக்கும். அதனால நீங்கள் அந்த புளிப்பை தூர தள்ளுங்க, அந்த குற்றம் செய்தவன் உங்கள்கிட்ட தள்ளுண்டு போவானாக என்று சொல்லி நாம் 1 கொரிந்தியர் 5 பார்த்தோம். அப்போ தீமை செஞ்ச அவனுக்கு பவுல் என்ன தீர்ப்பு சொல்லுகிறார்னால் 1 கொரிந்தியர் 5 கடைசி வசனத்தை நான் வாசித்தால் என்ன தீர்ப்பு சொல்கிறான்னு வாசிங்க. இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார், ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். அப்ப இங்க சொல்றாரு, சர்ச்சில் இப்படி குற்றத்தில் அகப்பட்ட அவனை தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுறாரு. இது 1 கொரிந்தியர்ல நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர்ல இப்படி தள்ளி போடுங்கன்னு ஒருத்தவனை சொன்னார் இல்லையா, அவனை குறித்து இங்க என்ன சொல்லுகிறார் என்று 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிப்போம். 2 கொரிந்தியர். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாத படிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாத படிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆக செய்ய வேண்டும். என்ன சொல்றாரு இங்க? அங்க சொன்னாரு அவனை கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்க, தள்ளி வைங்க. ஏன்னா அவன் இருந்தா, அந்த தீமை செய்த அந்த நபர் உள்ள இருந்தா சபை முழுவதும் என்ன ஆயிரும், புளிப்பாயிரும், தீமை பரவிடும் அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி வைக்க சொன்ன அவரு இப்போ அவன் மனம் திரும்பிட்டான். தள்ளி வச்சது எதுக்காக? முற்றிலுமா தள்ளி வைக்கிறதுக்கா? இல்லை, அவன் மனம் திரும்புறது. இப்போ அவன் மனம் திரும்பினதை பார்த்து அவர் சொல்றார், ஆதலால் 7வது வசனத்தில் அவனை அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்போ குற்றத்தில் அகப்பட்டவங்கள அவங்களுக்கு நீங்கள் என்ன காண்பிக்கணும்னா அவங்களுடைய அன்பை அவர்களுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அவங்க மனம் திரும்புறதை பார்க்குறீங்களா? அவங்கள தள்ளி வச்சாச்சு, குற்றத்தை சொல்லியாச்சு, மனம் திரும்புறதை பார்க்குறீங்களா? அவங்கள மறுபடியும் என்ன பண்ணுங்க, உள்ள சேர்த்து கொள்ளுங்க. இப்போ பைபிள் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுது. ஒருத்தவங்களுடைய குற்றத்தை குறித்து பேசும்போது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3லிருந்து 5வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். நீ உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானது இங்கே சொல்கிற வசனத்தை பார்க்கும்போது அப்போ மற்றவங்க செய்கிற தவற அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடாதா? மற்றவங்க தப்பு செய்கிறாங்க சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வசனம் சொல்லுது, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், உன் கண்ணில் ஒரு பெரிய தூசி இருக்குது. உத்திரம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வைக்கிற பீம், கட்டடத்தை தாங்குகிற பெரிய பீம். உன் கண்ணில் ஒரு உத்திரம் இருக்கும்போது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பு, ரொம்ப சின்னதாக ஒரு தூசி இருக்குது, அதை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கிறதில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? ஒன்றையே பெரிய தவறு இருக்கும்போது நீ எப்படி அவன் வாழ்க்கையில் இருக்கிற அவன் கண்ணில் இருக்கிற சின்ன தூசியை குறித்து நீ பேச முடியும்? முதலாவது உன் கண்ணில் இருக்கிற பெரிய உத்திரத்தை என்ன பண்ணு, எடுத்து போடு. அப்போ இங்கே பைபிள் சொல்லும் போது அப்படின்னா நான் உங்களுக்கு தவறை சொல்லக்கூடாதா அப்படின்னு சொன்னால் அடுத்த வசனம் சொல்லுது, இல்லைப்பா நீ தவறை சொல்லணும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட்டினா நீ உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துருப்பை உன்னால் இன்னும் சரியாக என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும்.
உன் கண்ணில் ஒரு தூசி இருந்தா நீ பார்க்குற அந்த பார்வை ரொம்ப பிளர்டாக இருக்கும். அதனால் நீ உன் சகோதரனுக்கு உதவி செய்து நீ தெளிவாக பார்க்கணுன்னா முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப நீ எடுத்து போட வகை தேடுவாயாக. அப்போ பைபிள் சொல்லுது, என் சகோதரனுக்காக நான் பேசலாமா, அவனிடத்துல நான் அவனுடைய தப்பை பற்றி அவனுக்கு உணர்த்தலாமா? பைபிள் சொல்லுது, தப்பை உணர்த்து. முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை என்ன பண்ண எடுத்து போட்டு உன் சகோதரனை இன்னும் தெளிவாக பார்த்து, உன் கண்ணில் இருக்கிற துரும்பு உனக்கு நல்லா இல்லை, உன் கண்ணில் இருக்கிற அந்த துரும்பு கிறிஸ்துவனுடைய தன்மைக்கு புறம்பாக இருக்குது, அதனால் நீ அதை எடுத்து போடுப்பா அப்படின்னு நீ தைரியமாக நீ அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இப்போ ஒருத்தனுடைய குற்றத்தை அவங்களுக்கு உணர்த்தும் போது மத்தேயு 18 அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரியவர்களாக நீங்கள் என்று நாம் வாசித்தோம் இல்லையா, அதை எப்படி செய்யணும் என்று வாசிக்கும் போது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 18:11 மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். எது கெட்டு போச்சோ, எது டேமேஜ் ஆச்சோ, இயேசு எதற்காக வந்தார் என்றால் டேமேஜ் ஆனதை திரும்பி அதோடைய ஒரிஜினல் நிலைக்கு, ஆதி நிலைக்கு அது கொண்டு வர்றதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அப்போ அவரை விசுவாசிக்கிற நம்முடைய வேலையும் அதுதான். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மேகவே அவங்களுக்கு சொல்கிறேன். சர்ச்சில் ஒரு பாஸ்டருடைய அல்லது தேவனுடைய உண்மையான மனது எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் என் கையில் யாரெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அவங்க ஒருவரையும் நான் மிஸ் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் கையில் யாரெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அவங்க ஒரு ஆளை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், மிஸ் பண்ண மாட்டேன். என் மந்தையில் ஆடுகள் பெருக மட்டுமே செய்யணும், இருக்கிற ஆடுகள் எதுவுமே சேதப்படக்கூடாது. அதுதான் நம்முடைய நல்ல மேய்ப்பனாக இயேசு இடத்துலேருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். 99 ஆடு இருக்குது, ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அவர் சீர்பொருந்த பண்ணுறதுக்கு அந்த ஆடை தேடி போய் தொலைந்து போன அதை எடுத்து திருப்பி தொழுவத்தில் சேர்க்கிறத கொடுத்து பார்க்கிறோம். இதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். 14 இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல என்று சொல்லி, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், ஃபஸ்ட்டு உங்கள் சர்ச்சில் இருக்கிறவரோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ உங்களுக்கு விரோதமாக ஒரு குற்றம் செய்தால் நீங்கள் என்ன செய்யணும் என்று வசனம் சொல்லுது. நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். ஃபஸ்ட்டு ப்ராசஸ், முதல் ஸ்டெப் என்ன? ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சீர் பொருந்த பண்ணணும் இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, குற்றத்தில் அகப்பட்டவங்கள ஃபஸ்ட்டு 1-on-1 நீயும் அவனும் 2 பேரும் மீட் பண்ணுங்க. நான் இதை ஒன்ட்ட இந்த தீமையை பார்த்தேன், உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், இயேசுடைய அன்பு என்னை ரொம்ப நெருக்குது, அதனால் உனக்கு நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீ ரொம்ப தீமைக்கு தீமை செஞ்சு ரொம்ப ஆண்டை விட்டு தூரம் போயிட்டுருக்கிற, அதனால் நீ இதிலேருந்து நீ வெளியே வந்துடு. இல்லை நீ எனக்கு செய்கிற தீமை உனக்கு ரொம்ப ஆபத்து, அதனால் நீ அப்படின்னு சொல்லி மிரட்டாமல் சாந்தம் இல்லை ஆவியோட அப்படிப்பட்டவனை நீ என்ன பண்ண சீர் பண்ணுற. பைபிள் சொல்கிற முதல் காரியம், குற்றத்தில் அகப்பட்டவங்களை ஃபஸ்ட்டு 1-on-1 தனியாக அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களோட பேசி அவங்கள சீர் பொருந்ததுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தனியாக அவங்களோட பேசுகிறீங்க, சீர் பொருந்த பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணல, கேட்கல, ரொம்ப பிரயாசப்படுறோம், கேட்கல. அப்போ என்ன பண்ணணும்? அவன் செவி கொடாமல் போனால்
2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னோட கூட கூட்டிக் கொண்டு போ. உனக்கு அவங்க கேட்கல அப்படின்னா இன்னும் 2-3 பிரதர்ஸை, ரட்சிக்கப்பட்டவங்களை, குற்றம் செஞ்சவங்கள சீர் பொருந்த பண்ணுறதுக்கு யாரை கூட்டி போடணும்? ரட்சிக்கப்பட்டவங்கள சேர்ந்து கூட்டிகிட்டு போ. கூட்டிகிட்டு போய் 3 பேராக அவங்களோட சேர்ந்து பேசுங்க. ஏன்னா நமக்கு காரியம் என்ன அப்படின்னா அவனை நம்ம இழந்துடக்கூடாது. ஏன்னா மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார், அவனை இழந்துடக்கூடாது. அப்போ 2-3 பேராக போய் சேர்ந்து அவனை பார்த்து அவன்கிட்ட பேசுங்க. அப்படியும் அவன் செவி கூடாமற் போனான். 17 அவர்களுக்கு அவன் செவி கூடாமற் போனான், அதை சபைக்கு தெரியப்படுத்து. அப்போ இப்போ தான் சபைக்கு 3வது ஸ்டெப்பு தான் சபைக்கு தெரியப்படுத்துன்னு சொல்கிறார். அப்போ சபையில் இருக்கிற அநேகருக்கு அது தெரிய வருது. அப்போ அவனை பார்க்குற எல்லாரும் உன்னை நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம், நீ ஆண்டவரை விட்டு தூரம் போகிற, நீ இந்த தீமையில் ரொம்ப நாள் போயிட்டுருக்கிற, இந்த தீமை ஒரு நாள் வெளியே வந்துடும், குடும்பத்துக்கு அது ரொம்ப அசிங்கமாகிடும், அதனால் உன்னை நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம் என்று சொல்லி அவனிடத்தில் நீங்கள் பேசுங்க. அவன் சபைக்கும் செவி கொடாமற் போனான், அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக என்று வாசிக்கிறோம். இப்போ வேதத்தில் பார்த்தோம், உங்களில் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாக நீங்கள் சாந்தமுள்ள ஆவியுடனே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். அதில் ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை இருக்குது, நீயும் சோதனை உட்படாதபடி எச்சரிக்கை. சில பேரை பார்த்துருக்குறோம், அவனை சரி செய்ய போகிறேன், அந்த சிஸ்டரை நான் சரி பண்ண போகிறேன்னு சொல்லி இவங்களும் அந்த தீமைக்கு என்ன பண்ணிடுவாங்க, உடன்பட்டுருவாங்க. அப்போ முதலாவது நான் இன்னொருத்தவங்களை உள்ளே கொண்டு வரணும்னா நான் ஒரு தரமான ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும், அவங்களுக்கு புத்தி சொல்கிற இடத்துல இருக்கணும். என் கண்ணில் இருக்கிற உத்திரத்தெல்லாம் தள்ளி போட்டு அவங்களுடைய தீமையை சரியாக பார்த்து அவங்கள எப்படி அவங்களுடைய ஒரிஜினல் நிலைமைக்கு அவங்கள கொண்டு வரணுமோ அப்படி தேவனுடைய அன்புனால இயக்கப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். தீமையில் அகப்பட்ட அவங்கள முதலாவது தனித்தனியாக 1-on-1 அவங்களோட போய் பேசணும். அப்படி பேசி அவங்க கேட்கலன்னா 2-3 பேரை கூட்டிகிட்டு போய் அவங்களோட பேசணும். அப்படி அவங்க கேட்கலன்னா அதை சபைக்கு மாத்திரம் தெரியப்படுத்தி அவங்களோட போய் பேசணும். அப்படி அவங்க கேட்கலன்னா அவர்களிடத்துல அடுத்து பேசுகிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மனம் திரும்புறதுக்கான மனமே இல்லை. அதனால் நீ அவர்களை விட்டுரு. அவர்கள் இனிமேல் உனக்கு சகோதரன் அப்படிங்கிற நிலையில் இருக்க முடியாது. அவங்க சர்ச்சைக்கு ஏதோ வரலாம் போகலாம், ஆனால் சகோதரனுங்கிற விதத்தில் அவங்களோட உரிமை பாராட்ட முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ பைபிள் 3 சான்சஸ் கொடுக்குது, எப்படியாவது அவர்களை நீ என்ன பண்ண, சீர் பொருந்த பண்ண. அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தபடி நம்முடைய இயேசுவும் கூட பேதுரு மறுதலித்து போனார். மறுதலித்து போன பேதுரு 3 தடவை அவர் மறுதலித்த பிறகு இயேசு மறுதலித்த பேதுருவை தேடி வந்து அவனை எப்படி ரெஸ்டோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் யோவானில் 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தா, மறுதலித்து போன பேதுரு திருப்பி பழைய வேலைக்கே போயிட்டார், மீன்பிடி தொழில் செய்ய போயிட்டார். ஆனால் இயேசு அவரை தேடி வரார், வந்து தான் அவர் காரியத்தை சொல்லுகிறத நாம் பார்ப்போம். யோவான் 21:15 வாசிக்கிறோம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறி. ஆண்டவர் கேட்குற கேள்வி அன்பாக இருக்கிறாயா. அவர் கேட்குற அன்பு பதம் வேற. பேதுருவால் அப்படியே சொல்ல முடியல, ஏன்னா இப்போ அவர் பின்மாறி தடுமாறி பின்னாடி நிலையில் இருக்கிறார். அதனால் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்ட கேள்விக்கு அவர் சொல்கிறாரு, உம்மை நேசிக்கிறேன். தேவன் எதிர்பார்க்குற அந்த அன்பை பேதுருவால் மேட்ச் பண்ண முடியல. அவர் சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
நீ என்னை நேசிக்கிறாயா? இப்போ ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். 2 தடவை அன்பாக இருக்கிறான்னு கேட்டார். பேதுரு நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் சார் நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்னு கேட்டவுடனே, என்னை நேசிக்கிறியா என்று அவர் 3ஆவது தரம் தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அப்போ தொலைந்து போன, மறுதலித்து போன பேதுருவை இயேசு தேடி போய் அவனிடத்தில் பேசி அவனை திரும்பி அவனுடைய நிலைக்கு எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியுது. இதனுடைய வெளிப்பாடு தான் பெந்தெகோஸ்தே என்கிற நாளில் எல்லாரும் பயந்து இருக்கும்போது பேதுரு எழும்பி நின்று இயேசுவின் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிக்கிறாரு. அன்னைக்கு 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய சகோதரனை, நான் முடிக்க விரும்புகிறேன், உங்களுடைய சகோதரனை, உங்களுடைய சகோதரியை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை நீங்கள் நேசித்து குற்றம் சாட்டி விடாமல் அவங்களை நேசித்து அவங்கள அவங்களுடைய உண்மையான நிலைக்கு சீர்பொருந்த பண்ணுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரியவர்களாக நீங்கள் அப்படிப்பட்ட அவர்களை நீங்கள் சீர்பொருந்த பண்ணுங்கள் என்று நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய சபையில் இந்த சீர்பொருந்த பண்ணுகிற, ரெஸ்டோர் பண்ணுற அந்த ஊழியத்தை நாங்கள் செய்து பின்மாறி போன எங்களோட குடும்பத்தில் பின்மாறி இருக்கிற, குற்றத்தில் அகப்பட்டு தேவனை விட்டு தூரமாக இருக்கிற அவர்களை மறுபடியும் அவருடைய ஒரிஜினல் நிலைக்கு கொண்டு வந்து அவர்களை கட்டி, உடைந்து போன அந்த எலும்பை திரும்பி ஊன்ற அதோட நிலையில் கட்டி அப்படி நாங்கள் சீர்பொருந்த பண்ணக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் கண்களை மூடுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். மாலையில ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார், நம்மோட பேசியிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிரதான உத்தரவாதத்தை எங்கள் கையில் கொடுத்திருக்கிறீர். சீர்பொருந்தும்படியாக ஆண்டவரே, ஒரு பின்வாங்கி போனால், இடறி போனால், அதை யாரும் அகப்பட்டால் அவர்களை சீர்பொருந்த பண்ண வேண்டிய பெரிய உத்தரவாதத்தை எங்கள் கையில் கொடுத்துருக்கு. அதை செய்ய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்கள் சபையை விட்டு ஒரு தூரம் போனாலோ, பின்மாறி போனாலோ, யாரை கூட்டத்தில் அகப்பட்டாலோ அவர்களை கூப்பிட்டு ஆலோசனை சொல்ல 2-3 பேர் சேர்ந்து நாங்கள் அவரோட பேச, அதுக்கு முடியாவிட்டால் சபையை கூப்பிட்டு சபையை யாரும் சேர்ந்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீ தந்த ஒருவனையும் நான் இழந்து போகணும்னு சொல்லிடுறப்பா. ஆண்டவர், ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் பின்வாங்கி போகக்கூடாது. இயேசு, எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இப்போ நான் ஜெபம் 2 குடும்பம் எனக்கு பெரிய மன வேதனை, காலையிலேருந்து எனக்கு வேதனை தான் இருக்குது. 2 குடும்பம், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் நினைக்காதீங்க, ஒரு சின்ன பிரச்சனை அது பெரிய பிளவுகளை கொண்டு வந்து விட்டுறோம், பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுறோம். பிறகு உங்கள் தனிப்பட்ட குடும்பத்திலேயும் பிரச்சனை, சபை பேரும் கெட்டு பேரும், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படும். சபைக்கு போய் தான் அப்படி நடந்துச்சு, அப்படிலாம் நடக்காதபடி இந்த 2 குடும்பத்துக்கான எல்லாரும் ஒருமனப்படுவோம். அவள் ஒருவரை உணர்ந்து புரிந்து அவள் ஒருமனப்படணும், ஐக்கியப்படணும். நீ ஆவிக்குரிய வேதத்தை வாசிக்கும் இல்லையா? ஆவிக்குரியில் வர நீங்கள் அவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீங்கள் ஆவியில் நான் ஜெபிக்கிறையா, நல்லா இருக்கிறேன், நல்லா ஆவிக்குரியப்பட்டு சொன்னால் சரி, நல்லது. அப்போ கணவனை சீர்பொருந்த பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை. முடியாவிட்டால் ஊழிய காட்ட கொண்டு வந்து உடைய கடமை. அதுக்கு முடியாத சபையில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறது கடமை. சபைக்கும் கீழ்ப்படியலாம் அவரை புறம்ப வச்சிருந்தான் சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். ஆகவே ஜெபமும் இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு அந்த 2 குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது, பின்மாறி போயிடக்கூடாது. அவள் மனம் திரும்பணும். எல்லாரும் ஒருமனப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2 குடும்பங்களையும் கருத்தில் ஒப்படைக்கிறேன். ஏசப்பா, நீங்கள் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. இந்த குடும்பம் சீர்பொருந்த பண்ணுகிறோம். அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அவள் கெட்டு போக சுத்தமில்லையே. ஆவிக்கிறீர்களா, நீங்கள் அவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள் வேதம் சொல்லுகிறது. ஆவிக்கிறீர்களா, நீங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். சாந்தமுள்ள குணத்தோடு சாந்தத்தோடு அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, அவர் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், அவர் மனம் திரும்பட்டும்.
ஆண்டவரே இந்த சூழ்நிலை பின்வாங்கி போய்விடக்கூடாது, கெட்டு போய்விடக்கூடாதப்பா. எங்கள் குடும்பங்களையா நீ கொடுத்த ஆண்டவரை முத்துக்களையா எங்கள் கையில் கொடுக்க விளையாடுற முத்துக்கள் கொண்டு கீழே போயிடக்கூடாதையா. எல்லாரையும் அரவணைத்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்தபடி நாளை சோத்திரமனோ ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல மாலை வேலைக்கு ஆண்டு சோத்திரம், உடைய சமத்துக்கு ஆண்டு சோத்திரம். என் தேவன் மாலையில் கூட ஒரு விஷயம் எங்களோடு பேசினீரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். உடையாத குற்றத்தில் அகப்பட்டால் அவனை போய் தனித்து சந்தித்து அவனுக்கு புத்தி சொல்லு. கேட்காவிட்டால் சபையாரை கூப்பிடு என்று வேதம் சொல்லுகிறதப்பா. 2-3 பேர் போய் சேர்ந்து ஆலோசனை சொல்லுங்கள். எப்படியாலும் நான் சோழன் ரட்சிப்பட வரணும் ஆண்டவரே. ஒருவரும் கெட்ட போதும் சித்தம் இல்லையே. அவனை சீர்படுத்த பண்ணும்படி வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த பிரதான பொறுப்பை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிற ஆண்டவரே. அப்படி இல்லாட்ட சபையை கூட்டுங்கள். கர்த்தர் சோதரம். அவனை யாருக்கும் கீழ்ப்படியாவிட்டால் அவனை தூர வைத்து விடுங்கள் வேதம் சொல்லுகிறதே. அப்படி சம்பவிக்க கூடாதப்பா. ஒருவரும் கெட்ட போது சித்தம் இல்லையே. நீ அழைத்த அத்தனை பேர் நாங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு வரணுமையா. ஒருவராது கெட்ட போது சித்தம் நீ ஜீவனை கொடுத்திராண்டவரே. ஒவ்வொரு சோனுக்காண்டி ஒவ்வொரு சோழிக்காண்டி ஜீவனை கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய அப்பா உங்களுடைய காயப்பட்ட கரம் அவர்களை தொட்டு விடுதலாக்க முடியும். எந்த பாவியும் ரட்சிக்க நீர் வல்லவர். உங்களாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே அது வெளியே கொண்டு ஒரு மாலை கூடும். மறுதளித்த பேதுருவை திரும்ப ஆதியத்தில் கொண்டு வந்தது போல எல்லாரும் மனம் திரும்பி வர உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. அந்த மாலையில் கூட வந்த யாவருக்காண்டி சோதரம், வசனத்தை கட்ட யாவருக்காண்டி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. உடைய தேவையெல்லாம் சந்திங்க, குறைவுகள் நிறைவாய் மாற்றுங்க. தேவ சமாதானத்தினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய பார்த்து வைக்கிறோம். நல்ல இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.